வாழ்வில் முன்னேறுப்புக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மளுடைய ஆல்கோவோடைய தேர்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கரண்ட்லி லாஸ்ட் 2 வீக்ஸில் பார்க்குறப்போ நமக்கு 40% ரிட்டர்ன்ஸில் போயிட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரம் நமக்கு என்னெல்லாம் ஆச்சு, நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் ஆல்கோ எடுக்கிற மாதிரி இல்லை நீங்களே ஆல்கோ எதாவது ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய அப்ஸ்டாக்ஸோடைய அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ நான் இதில் போய்ட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஏப்ரல் 17th நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலேருந்து May 10th இன்னைய டேட் வரைக்கும் நான் போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கெட் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நமக்கு இங்கே ஓவரால் நம்மளோட P&L ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ கிராஸ் P&L பார்த்திங்கன்னா நமக்கு 37,305. நமக்கு சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ் வந்து 6,262 வந்திருக்கு. நமக்கு ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 31,000 நமக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. நமக்கு வின்னிங் ட்ரேட்ஸ் கரெக்டாக 45, அதில் 119 ட்ரேடில் நமக்கு 45 ட்ரேட் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ என்ன தான் இது அக்யூரேசி 38% இருந்தாலும் நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸில் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன ஸ்டாப் லாஸஸில் க்ளோஸ் ஆகிடும். நல்ல ஒரு ட்ரேட் நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் இங்கே வின்னிங் ட்ரேட்ஸ் நமக்கு கம்மியாக இருந்தாலும் நமக்கு அக்யூரேசி பார்த்திங்கன்னா இங்கே ரிசல்ட்ஸோட இது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டில் நல்லாவே வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனியாவும் நமக்கு லாஸ்ட் வீக்கில் பார்க்கும்போது நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 40,000 இருந்திருக்கும். இப்போ எனக்கு 31,000 மாறி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 9,000 லாஸ். ஸோ இன்னும் சார்ஜஸ் அண்ட் டேக்ஸஸ்லாம் ஏதுனா அது ஓகே தான். எனக்கு கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஒரு 6 to 7% தான் எனக்கு லாஸே இருந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அதையும் தான் கால்குலேஷன் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 9% கிட்ட இந்த வாரம் லாஸ் ஆகியிருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், எனக்கு இந்த வாரத்தில் ஆக்சுவலாக 3 நாள் வந்து லாஸில் முடிஞ்சிருக்கு. இதுவே நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸில் பார்க்கும்போது எனக்கு ஒரே நாள் தான் வந்து லாஸ் வந்தது. ஸோ இந்த வாரம் பார்க்குறப்போ எனக்கு 3 நாள் லாஸ் வந்திருக்கு. May 5, 7 and 8 இந்த 3 நாளுமே நமக்கு லாஸ் வந்த காரணத்தினால நமக்கு இதுவாகிடுச்சு. ஓவரால் -9% போய் இந்த வாரம் முடிஞ்சிருக்கு. பட் ஓவரால் 3 வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டில் எனக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 31% ப்ராஃபிட் என்னோட கேபிட்டல்லேருந்து 31% ரிட்டர்ன்ஸில் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் 119 ட்ரேட் எடுத்திருக்கு இந்த 3 வாரத்தில். 119 ட்ரேடுக்கு எனக்கு 6,262 வந்து சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பர் ட்ரேடுக்கு எனக்கு ஆவரேஜாக எவ்வளோ போயிருக்கு அப்படின்றதையும் நான் கால்குலேஷன் பண்ணணும். அப்போ தான் நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட எனக்கு எந்த அளவுக்கு சார்ஜஸ் எடுக்கிறாங்கன்ற ஒரு ஐடியா வந்து வரும். ஸோ 6,263 போட்டுக்கிறேன், நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ டிவைடட் பை 119 மொத்தமாக எத்தனை ட்ரேடு எடுத்துருக்கணும் அந்த ட்ரேடு நம்ம போட்டுட்டு பார்த்தா நம்மளுடைய சார்ஜஸ் பர் ட்ரேடுக்கு, அதாவது ஒரு ஆர்டர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு 52 rupees எனக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து 53 rupees கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம பேக் டெஸ்ட்லாம் பண்ணும்போது நான் கால்குலேஷன் பண்ணது 100 rupees பர் ட்ரேடுக்கு நான் கால்குலேட் பண்ணேன். பட் இங்கே எனக்கு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 52 rupees தான் வந்திருக்கு. விச் இஸ் எனக்கு ஓகேவான ஒரு விஷயம் தான். ஒன்றும் இதில் பெரிய இதெல்லாம் வரப்போகிறதில்ல. இதுவே நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸை என்னோடய சார்ஜஸே வந்து அடிச்சிடும். ஸோ அதுலேயே எனக்கு நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ஸ்கேல்பிங்கில் பெரிய அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. மற்றபடி இதெல்லாம் வந்து லாஸஸ் மட்டும் நம்ம ஓரளவுக்கு மினிமலாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்து டீசெண்டாக நம்ம எய்ம் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு நெட் ப்ராஃபிட் ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டில் இருக்குது. இதில் டேட் 5, 7, 8 இதிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸஸ் தான். ஸோ நம்மளோட வெரிஃபைடு P&L பார்த்திங்கன்னா சென்சிபிளில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போய்ட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லிங்க் கூட உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டேட் 17th ஏப்ரல்லேருந்து இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டேட் 24 மட்டும் இருக்காது, ஏன்னா அந்த டேட் வந்து நமக்கு சென்சிபிள் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் தனியாகவே மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டில் எனக்கு வெரிஃபைடு எனக்கு ஓவரால் P&L வந்து 13,785 வந்து வந்தது. ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ண முடியல. ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸஸ் பார்க்குறப்போ எனக்கு 23rd அன்றைக்கி ஒரு லாஸு, அதோடு இந்த வாரத்தில் 5th அன்றைக்கி ஒரு லாஸ் வந்திருக்கு. 7th அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இது கிட்டத்தட்ட பிரேக்கே வந்தால். பட் இருந்தாலும் ஓகே, இதுவும் லாஸாக தான் நான் கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா க்ரீனில் இருந்தாலும் நம்ம கணக்கு வைக்க போகிறது இல்லை இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் இருந்தால். ஸோ இது வந்து நமக்கு என்ன இருந்தாலும் லாஸ் தான். இது ஆல்மோஸ்ட் நமக்கு 300 கிட்ட லாஸ் வந்திருக்கு. தென் 8th May அன்றைக்கி எனக்கு ஒரு 9,000 லாஸ் வந்திருக்கு. திரும்பவும் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி நம்ம ரன் பண்ண என்னோடய ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி என்ன ஆச்சுன்னா ரன் ஆச்சு. பட் கேபிட்டல் ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் டே எனக்கு லாஸ்ட்டில் முடிஞ்ச காரணத்தினால இந்த 2 நாள் லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே என்னோடய கேபிட்டல் வந்து பற்றாக்குறை ஆகிவிட்டது. அதனால் நேற்று என்னோடய சில ட்ரேட் வந்து அது எடுக்காதனால அந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா பாதிலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் அந்த மாதிரி ஆல்கோவில் நமக்கு க்ளோஸ் ஆகுது குவான்மேனில் அந்த மாதிரி கேபிட்டல் இல்லாமல் அப்படின்னா உங்களுக்கு குவான்மேன்லேருந்து காலே வரும்.
ஸோ அந்த மாதிரி கால் வந்தால் கூட நீங்கள் உடனே உங்களுடைய கேபிட்டலில் நீங்கள் அதில் போடலாம். ஸோ போட்டுட்டு என்னோட அப்டேட்டட் வெர்ஷனான ஸ்ட்ராட்டஜிஸை நான் அப்படியே ரன் பண்ணிவிட்டேன். எந்த பெருசாக நான் எதுவும் யோசிக்கல, அப்படியே ஜஸ்ட்டு ரன் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து எனக்கு ஓவரால் ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லாவே ஹியூஜாக போய் முடிஞ்சுது. அரௌண்ட் 16,000 அந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு ஒரு ப்ராஃபிட்டில் முடிஞ்சுது. தென் ஆல்ரெடி ரன் பண்ண ஸ்ட்ராட்டஜி பட்ஜெட் இல்லாதனால நின்றுச்சு. ஸோ அது ஒரு 4,600 சம்திங் ஏதோ லாஸ்ட்டில் முடிஞ்சுது. ஸோ இதையும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து 11,900 ஆல்மோஸ்ட் 12,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ நம்ம ரன் பண்ண ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட அப்டேட்டட் ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு புதுசாக வந்து நம்ம என்னோட ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேவரட்டான ஸ்ட்ராட்டஜியில் சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணிவிட்டு இந்த ஒரு அப்டேஷனாக இதை நான் விட்டுருக்கேன். ஆல்ரெடி கோர்ஸ் நீங்கள் பை பண்ணீங்க, ஆல்கோ கோர்ஸ் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிசியில் ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஏன்னா சில பேருக்கு இஷ்யூ இருக்குது. ஸோ பிசியில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஆப்பில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தாராளமாக அதில் வந்து வீடியோ ரன் ஆகும். அப்படியே இல்லைனா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து ஏன்னா நம்மளோட லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். 10 பாயிண்ட்ஸ் தான் நான் வைக்கிறதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஈஸியாக போய்ட்டு ட்ரிகர் ஆகிடுது. கரெக்டாக 10 to 11 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் போகிறதுனால நமக்கு கரெக்டாக லாஸை ட்ரிகர் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 15 பாயிண்ட்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு இங்கே வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் பர் ட்ரேடும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ விச் இஸ் வெரி குட். அந்த ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் சின்ன அப்டேஷன் பண்ணதுனால இந்த மாதிரி நமக்கு நடந்திருக்கு. இதை ஒருவேளை நீங்கள் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணால் கூட நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை தாராளமாக ரிஃபைன் பண்ணலாம். ஸோ ரிஃபைன் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பெட்டர் ரிசல்ட்ஸ் நிறையவே வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜிஸும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்ட்ராட்டஜி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்லி ஃபார் இது ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கும் தென் இப்போ இந்த சண்டே வரைக்கும் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது இருக்கும். ஆல்கோ கோர்ஸ் எடுக்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக டெய்லி காலையில் ஜஸ்ட் இந்த கான்மெண்ட்குள்ளே போய்ட்டு லாகின் பண்ண போகிறீங்க. லாகின் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டோ லாஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எடுத்து முடிஞ்சிடும். நம்ம மார்க்கெட்டில் வாரண்ட்டி, கேரண்டி, ஷூரிட்டி, ப்ராமிசஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா மார்க்கெட்டுன்றது எப்பயுமே நிலைய இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் செமி ஆல்கோவாக இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ரன் பண்ணிங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு 64 நீங்கள் ஆட்டோவில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது ஏன்றதை நான் உங்களுக்கு சார்ட்ஸ்லேயும் காட்டுறேன். ஸோ அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு இது ஒன்று இருக்குது. இதுவும் செம்மையான ஸ்ட்ராட்டஜி தான், பயங்கரமான எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம். நமக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் 58,000 வரதெல்லாம் வந்து அதுவும் நிஃப்டியில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங்லாம் பண்ணிட்டுருக்கீங்க ஆல்கோவில் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 70% இருக்குது. ரிஸ்க் பர் ட்ரேட் 2.2 விச் இஸ் வெரி வெரி குட். ட்ரா டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரன் பண்ணுறதுக்கு, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் 3 lakh வந்து கையில் கேபிட்டல் இருந்தாகணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவை. இதுவே நம்ம மேனுவலில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரைடே அண்ட் சம்டைம்ஸில் மண்டே இதை தவிர மற்ற 3 நாளில் நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கேபிட்டல் தேவைப்படாது. மோஸ்ட்லி ஒரு 2 lakh தான் தேவைப்படும். ஃப்ரைடே அண்ட் மண்டே மட்டும் தான் நமக்கு பார்த்திங்கன்னா கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 3 lakh வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறது நமக்கு எப்பயுமே பெட்டர். ஸோ மேக்ஸ் ட்ராடவுன் நமக்கு 97,000 வரைக்கும் போகுது. ஸோ இந்த ட்ராடவுனை எப்பயுமே நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ லாஸ் வந்ததுன்னா இந்த அளவுக்கு நமக்கு போகிறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுட்டு தான் நம்மக்கிட்ட இனஃப் கேபிட்டல் இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வந்து டிப்ளாய் பண்ணணும். ஸோ நம்ம ஏன் இதை வந்து செமி ஆல்கோவாக ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேத்தோட மார்க்கெட்டை எடுத்துக்கலாமே. மார்க்கெட் வந்து நமக்கு பர்ஃபெக்ட் சைட்வேஸ் ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருந்தால் கூட ஓகே. இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். மோஸ்ட்லி மார்க்கெட் எப்பயுமே ட்ரெண்டாக போகணும்லாம் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக போகலாம், இல்லை ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் போகலாம், அந்த ஒரு கன்சல்டேஷனில் இருக்கலாம். ட்ரெண்ட் மார்க்கெட் இருந்தது சில நாளில் தான் நமக்கு போகும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு எங்கே என்ட்ரி எடுக்கிறது அந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் நிறையா வரும். மோஸ்ட்லி இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இது வந்து நான் சும்மா உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து டிப்ளாய் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட ஆல்கோவை செமி ஆல்கோவாக ரன் பண்ணுறதுக்கு நான் வந்து பேஷன்ஸோட வெயிட் பண்ண போகிறேன். எனக்கு மார்க்கெட் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தால் தான் நான் அந்த ஆல்கோவே ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி ரேஞ்சஸ் ஒரு பக்காவான ஜோன் எய்தர் ஒரு சப்ளை டிமாண்டாக இருக்கலாம், இல்லை சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிபனாக்கி ஏரியாவாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயமும் ஒரு பிரேக் அவுட் இடமா இருக்கலாம், இல்லை ஒரு ரீடெஸ்டிங் இடமா இருக்கலாம். ஸோ எந்த மேஜர் ஒரு இடமா இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்களில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஆல்கோவை போயிட்டு ரன் பண்ண போகிறேன். ஸோ அந்த டைமில் போயிட்டு நான் கரெக்டாக டிப்ளாய் பட்டன் நம்ம அப்படியே டிப்ளாய் பண்ணிட்டோம் லைவில் அப்படின்னா அது எல்லா வேலையும் பார்த்துக்கும். எனக்கு இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆனாலும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து டவுன் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ நமக்கு மோஸ்ட்லி எப்போ லாஸஸ் வரும் ஒரு ஆப்ஷன் பையருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் மூவே பெருசாக இல்லை, ரொம்ப கன்சால்டேஷனில் இருக்குது மார்க்கெட்டு அப்படின்லாம் வந்து ரொம்ப சாப்பினஸாக போயிட்டுருக்கு,
அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகும், ப்ரீமியம் டிகே நடக்கும், நம்மளோட ஸ்டாப் லாஸஸ்லாம் ஈஸியாக ஹண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்ஸில் மட்டும்தான் நமக்கு லாஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம செமி ஆல்கோவாக பண்ணும்போதும் அதே தான் நமக்கு லாஸ் வரும். பட் செமியில் நம்மளால் லாஸஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணோம் அப்படின்னா அது மேக்ஸ் லாஸ் வரைக்கும் கண்டிப்பாக ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ மேஜரான ஒரு இடத்துக்கு மார்க்கெட் 1 செகண்ட் இங்கே வருது, இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்டில் டச் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து மார்க்கெட் டவுன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மேலே போனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட ஆல்கோவே வந்து இது ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறோன்னா கூட அது எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கும். நம்மளோட வேலை எந்த இடத்துல போய் கரெக்டாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து அனலைஸ் வந்து நல்லா தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபியர் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, ட்ரேடிங்கில் ஃபேஸ் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்கள் எதெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு லாஸஸை தேவையில்லாமல் இழுத்துட்டு போகிறதுக்கான வழியை தான் நமக்கு வகுக்கும். அந்த வகையில் ஆல்கோஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக ஒரு ரேஞ்சில் போயிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எமோஷன்ஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அது பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் தான். ஸோ நம்மளோட கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து செமி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். செமி ஆல்கோவை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ரிசல்ட் நல்லாவே வரும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து பிரேக் கொடுத்து டவுன் போயிடுமா, இல்லை 1 செகண்ட் இங்கேருந்து மேலே போயிடுமா, இல்லை மேலே போயிட்டு திரும்ப டவுன் வருமானது யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு மார்க்கெட்டை வந்து நம்மளால் ஷுவராக வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்சு வரப்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஆல்கோவை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதுவே க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடும். நமக்கு அந்த இடத்துல எமோஷனுக்கு வேலையே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபியரில் போய்ட்டு ப்ராஃபிட் வர ட்ரேடை கூட போய்ட்டு லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவோம். பட் ஆல்கோவுக்கு அந்த எதுவுமே கிடையாது. அதுக்கு தேவை கண்டிஷன் மீட் ஆகுது, அவ்வளோதான். அது அதோட வேலையை தானாக பார்த்துக்கும். ஸோ நம்மளோட ஆல்கோ வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்மளோட மேனுவல் ட்ரேடிங் கோர்ஸை நீங்கள் எடுக்கணும்னாலும் எடுத்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லைனா யூடியூப்லேயே நிறைய சோர்ஸஸ் இருக்குங்க, நீங்கள் தாராளமாக எடுத்து அதையே நீங்கள் படித்து நீங்கள் அனுபவ ரீதியாகவே நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்கோன்றது வந்து அடுத்தபடியான ஒரு விஷயம் தான். எனக்கு டைம்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆல்கோ வரலாம். இல்லை உங்களோட இந்த ஃபியர் மாதிரியான காரணங்கள் இருக்குது, நான் அனலைஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் கன்சிடர் பண்ணலாம். செமி ஆல்கோ வில் பி த பெஸ்ட் ரிசல்ட்ஸ், நல்லாவும் கொடுக்கும். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு கன்சல்டேஷன் மார்க்கு ஒரு ரொம்ப சாப்பியான மார்க்கெட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற மார்க்கெட்டில் எங்கே கொடுக்கணுமோ அங்கே மட்டும் நீங்கள் டிப்ளாய் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா சூப்பராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று நம்ம எங்கே டிப்ளாய் பண்ணேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் கொடுக்கும்போது வந்து மார்க்கெட் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். நான் ஆர்டரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதெல்லாம் இந்த ரேஞ்சில் தான் தெரிஞ்சது. ஸோ அப்போ வந்து நம்ம வெளியே இருந்தோம். ஸோ மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஸ்டில் இது வந்து ஒரு பேரிஷ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. இங்கேருந்து எனக்கு டேவோட லோக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடம் க்ளோஸ் பண்ண உடனே இந்த கேண்டில் ரன் ஆகும்போது எக்ஸாக்ட்லி 9:50 அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ரன் ஆகும்போதே போய்ட்டு என்னோடய ஆல்கோவை டிப்ளாய் பண்ணிவிட்டேன். அதுவே என்ன பண்ணிச்சுன்னா எனக்கு கீழே வரும்போதும் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, இங்கேருந்தும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுச்சு. 1 செகண்ட் இங்கேருந்து மேலே போகும்போதும் எனக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டு முடிஞ்சிடுது. ஸோ இங்கே வந்து எனக்கு புட் ஆப்ஷன் வரைக்கும் ப்ராஃபிட் அதுவே தானாக புக் பண்ணிடுச்சு. 1 செகண்ட் இங்கேருந்து மேலே போகும்போது அது கால் ஆப்ஷனையும் எடுத்து அதுவே தானாக எனக்கு ப்ராஃபிட்ஸையும் புக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டேயில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சாப்பி மார்க்கெட்லலாம் தான் நமக்கு ப்ராஃபிட்ஸ் நம்ம செமியில் ரன் பண்ணாலும் வரது கஷ்டம், ஆல்கோவில் ரன் பண்ணாலும் நமக்கு வரது கஷ்டம். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணோம், செமியில் ரன் பண்ணால் நமக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி இல்லை பிஸியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இனஃப் கேபிட்டல் கையில் இருக்கணும். இருக்கிற பட்சத்தில் டெய்லி மார்னிங் வந்து சிம்பிளி லாகின் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கனாலே போதும். அது மற்ற வேலையை எல்லாமே பார்த்துக்கும். அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜிஸோட ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அதோட லாஸஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம ட்ரேடிங் பண்ணுறதை விட அதில் லாஸஸ் அதிகமாக இருக்கும். ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் டீசெண்டாக இருக்கும். ஓகேங்களா? குவான்மேனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கான ப்ரோமோ கோடும் நான் தரேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரீமியம் அக்கௌண்ட் தேவை. நம்மளோட கோர்ஸோட லிங்க்குள்ளே நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள், எல்லாமே பாருங்கள். எந்த அளவுக்கு இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கூட நான் போட்டிருப்பேன். பட் இது எதுவுமே வந்து கேரண்டி கிடையாது. இது வரைக்கும் நடந்தது தான் இங்கே இருக்கே தவிர ஃப்யூச்சர்லேயும் இதே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம இதை எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.